வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லை என பேட்டி. உடல் உறுப்புகளை தானம் வழங்கிய கோவை சிறுமி வெண்பாவின் குடும்பத்தினரை சந்தித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல். ஓபிஎஸ் எழுதியுள்ள துரோக வரலாற்றை மக்கள் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. அதிமுக நிர்வாகியும் நடிகையுமான கௌதமி எக்ஸ் பதிவில் கண்டனம். எடப்பாடி பழனிசாமியுடன் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் சந்திப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமான 7 தொகுதிகளின் பட்டியலை வழங்கினார். திமுகவுக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை, ஓட்டை பற்றி மட்டுமே கவலை. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பேட்டி. நரேந்திர மோடி, பெஞ்சமின் நெதன்யாகு முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் வசிப்பவர்கள் 2 வாரத்தில் காலி செய்ய ஐகோர்ட் உத்தரவு. ஊழல் வழக்கில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிப்பு. கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என மனைவி சுனிதா கெஜ்ரிவால் நெகிழ்ச்சி. நான் ஊழல்வாதி அல்ல என்பது நிரூபணம் ஆனது. திருப்புக்கு பின் பத்திரிகையாளர்கள் முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணீர் பேட்டி. சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை ரூபாய் 2100 கோடியில் உயர்மட்ட பாலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 194 புதிய பேருந்துகளின் சேவைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அமைச்சர் சேகர்பாபுவிடம் கோவில் பணியாளர்கள் வலியுறுத்தல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.